ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அபிரன் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புட்டா டிசைன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து புட்டா டிசைனுக்காக நான் வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு மார்க் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை பீடையும் ஜம்கி எடுத்துருக்கேங்க. கோதுமை பீடை வந்து நீடியில் ஃபஸ்ட்டு வந்து நான் லோட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து ஜம்கி லோட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் சென்டர் ப்ளஸ் இருக்குங்க இல்லையா, சென்டருக்கு கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு நேராக வந்து அந்த லைனுக்கு நேராக உள்ள லாங் செயின் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு எப்பவும் போலவே கோதுமை பீடியும் ஜம்கியும் வச்சு நான் லோட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குங்களே, இது போலவே பிகினர்ஸ் கேப் வர மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சென்டரில் லாக் போட்டேங்களே அதுக்கு நேராக ஒரு லாங் செயின் போட்டுட்டு கொஞ்சம் கேப் பார்த்தீங்களா, நான் கேப் விட்டு போட்டிருக்கேன். அது போலவே நீங்களும் கேப் விட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ போல லோட் பண்ணிவிட்டு பீட் லோட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து லாக் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 பீடுக்கு இடையிலையும் வந்து நான் 2 mm பீடையும் 2.5 mm பீடையும் வந்து லோட் பண்ணி நான் ஸ்லாண்டிங்காக போகிற மாதிரி ஒரு லாக் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இது போல் லாக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம சைடில் அந்த பீடுக்கு சைடில் உள்ள லாங் செயின் விட்டு சென்டருக்கு எடுத்துகிட்டு வரோம். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா சைடில் வர த்ரெட்டு வந்து நமக்கு விசிபிள் ஆகாதுங்க. விசிபிள் ஆகாது, நீட்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு டைம் நான் லாக் போடுறதுக்கு நான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணி நான் சைடில் எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த லாக் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை சைடில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு விசிபிள் ஆகாது கண்டிப்பாக. இப்போ சென்டர் பாயிண்டில் ஒரு லாக் போட்டு எப்பவும் போலவே லாக் போட்டுட்டு எப்பவும் போலவே 2 mm பீடும் 2.5 mm பீடையும் வந்து லோட் பண்ணி நமக்கு ஸ்லாண்டிங்காக நான் உள்ளே விட்டு எடுத்து ஒரு லாக் போடுறேங்க. அவ்வளோதான். இது போலவே நான் 4 சைடும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோஸ் பார்த்து பிகினர்ஸ் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா பாருங்கள், நான் இந்த பீடை உள்ளே விட்டுட்டு நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை சைடில் எடுத்துகிட்டு போய் சென்டர் பாயிண்ட் வர மாதிரி உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ 4th சைடு முடிக்க போகிறேங்க. 4th சைடில் இது போலவே நான் முடித்து எடுத்துகிட்டு சென்டரில் வந்து பெரிய பீடு 3 mm பீடு இருக்குங்க இல்லையா, அதை வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ பார்க்கும்போது நமக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த டிசைன் மோஸ்ட்லி நம்மளோட ப்ளவுஸில் அங்கங்கே புட்டாஸ் போடும்போது அழகாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக எல்லோரும் இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.